ஓகே 3 2 1 ஒரு பெரிய கைதட்டலோட 13 லான்ச் பண்ணியாச்சு. So with all your blessings and wishes, thank you so much all the chief guests. Thank you for the presents. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேக்னா ஏன் இங்கே வந்து பண்ணுறாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மேக்னா சென்னையில் வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா அம்மா சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அம்மா வரணும், அவங்களுக்கு முன்னாடி இதை பண்ணணும்னு. மாதா பிதா குரு தெய்வம், பெற்ற தாய் தந்தை கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கு கடவுளுடைய அருள் நேரடியாக கிடைக்கும். எப்போ அப்பா அம்மாவுக்காக இவ்வளோ முயற்சி எடுத்து வந்திருக்காங்களோ அவர்களுடைய ஆசையே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும். நன்றி, வணக்கம். இந்த சாங்ஸ் சார், இந்த சாங்கும் இந்த ட்ரைலரும் பார்த்துட்டு சொன்னீங்க இதில் ரொம்ப கிளாமராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஃபயர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் இருக்கிற விட அந்தளவுக்கு ஒன்றும் இதில் அந்தளவுக்கு கிளாமர் ஒன்றும் இல்லையே இதில். நான் சென்சாரில் இருந்தவன். அடிப்படையாகவே இதில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான், அதனால் நான் ஃபயர் பார்த்துட்டு வந்து மறுபடியும் பேசுகிறேம்மா. அதை முதல்ல நீங்கள் பாருங்கள் சார், பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. இதை பற்றி பேச தானேமா வந்திருக்கேன். சரி, ஃபயர் படத்தை ஒப்பிட்ட வரையில் மிகச்சிறந்த குடும்ப படமாக இருக்கும் இந்த படத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 75 வயசு ஆச்சுமா, என் பார்வையில் சிலது கிளாமராக தெரியும். நாளைக்கு என் பையன் வந்தால் சூப்பராக இருக்குது அப்படிம்மா, அவ்வளோதானே. தட் இஸ் கால்டு இந்த ஜெனரேஷன் கேப். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் இங்கே வந்திருக்க எல்லோரும் ப்ரெஸ்ஸுக்கும் அண்ட் எல்லோரும் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிற எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இருக்கிற பிஸியில் எனக்காக இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இது என்னோடய 3rd மூவி. இதை நானே டைரக்ட் பண்ணி அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மூவி வந்து ஜூலையில் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு காமெடி அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் மேக்னாவோடு சேர்ந்து மீனாட்சி அப்படிங்கிற ஒரு ஹீரோயினும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் மீனாட்சி அண்ட் ஆல்சோ ஷாஹில் அப்படிங்கிற இன்னொரு ஹீரோயின். ஸோ மொத்தம் வந்து ஒரு 3 ஹீரோயின் இருக்காங்க போல். ஸோ லெட்ஸ் வெல்கம் மீனாட்சி அண்ட் சாஹுல் ஆன் டு தி ஸ்டேஜ். So, and also I would like to call upon Mr. Hari Krishnan. So, he is also the part of this movie. So, let's welcome him and let's welcome Mr. Lucky onto the stage. Okay, so idla yaar vandu ipo pesa poringa? Always. Okay. Yes. Hello everyone. Vanakkam ellarkume. En peru Shamal Dattaraj. So I'm very grateful today you guys have taken the time from your busy schedules and came here. Thank you so much for coming here and showering so much support and love to entire team. I'm very grateful to be here in this entire project. So I would like to say thanks to Meghna, who is our director and a producer. This film has our lot of efforts, love and heart. So we all work together. It was like a family. We never felt like நாங்கள் ஒரு புது படம் ஏதாவது படம் பண்ண போகிறோம், அங்கே நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. இட் வாஸ் கம்ப்ளீட்லி குட், ஹேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் வாஸ் ஸோ குட் டு மீ. கோ ஆர்டிஸ்ட் எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ வுட் திங்க் தட் உங்களுக்கு இதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. The director of the film and the producer of the film for giving me this opportunity. And to actually talk about the film, it was shot in Klang, Malaysia. So we had so much fun during the shooting. I cannot even explain. Like as it's a horror film, we also got afraid while the shooting. And I cannot explain how much fun we had during the shooting. And I also have to thank each one of you for supporting. And I would just say keep supporting. Thank you so much.
சார் என்னோட வார்த்தை சார், என்கரேஜ் சார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா இப்போ அதிகமாக இங்கே ஒரு 3 ஆண்கள் 3 பெண்கள் இருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ஆடியோ லான்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கதாநாயகி மட்டும் உட்காந்துருப்பாங்க. இதுவே ஒரு சமத்துவமான விஷயமா பார்க்குறேன், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப்புறம் மேக்னா வந்துட்டு அவங்க ரொம்ப இந்த நடிப்பின் மீது ரொம்ப தீராத காதல் கொண்டவங்க. ஆக்சுவலாக அவங்க ஆக்டிங் பண்ணுறது தான் அவங்களோட பேஷனான ஒரு விஷயம். இங்கே தமிழ் சூழலில் நிறைய பேர்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டு அதுக்கான களத்தை தேடி தேடி அவங்க பயணிக்கும் பொழுது அதில் நிறைய விரக்திகள் அவங்கள அது இப்போ பண்ண முடியல அவங்களால. அதனாலவே அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொடியூசராகவும் அவங்களே ஒரு களத்தை அமைச்சிக்கினாங்க. இப்போ ஒரு டைரக்டராக, ஒரு ஆக்டராக, ஒரு ப்ரொடியூசராக எல்லாமே வந்துட்டு அவங்களே அமைச்சிட்டாங்க. இது வந்துட்டு எப்படின்னா ஒரு நம்ம இது அடிக்கடி பெண் 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 அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை, இருபாலும் ஒரே ஈக்குவல் தான். அதனால் அது வந்துட்டு அவங்களுக்கான இடத்த அவங்களே அதை உருவாக்கிட்டாங்க. அந்த விதத்தில் வந்துட்டு அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது இந்த மலேசியான்னும் பொழுது அது எனக்கு ஏதோ வந்துட்டு இப்போது நாங்கள் ஏன்னா கபாலி படம் பண்ணோம். கபாலி ஃபுல்லாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மலேசியாவிலே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுனால அங்கே இருக்கிற சந்து பொந்து இங்கு இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம். அதனால் மலேசியான்னும் போது எனக்கு அது இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவர் அந்த லாங்குவேஜே வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான தமிழ், அது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கொங்கு தமிழ் மாதிரி அதில் ஒரு சின்ன ஒரு அன்பு இருக்கும் அதில். அதனால் அதை யாருமே இங்கே ஃபுல்ஃபில்லாக பேசலை. இங்கே ஒரு அழகான ஒரு ஒழுக்க தமிழே பேசிட்டு இருந்தீங்க, அது ரொம்ப சூப்பரான தமிழ், அது நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் இது மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்த படைப்பு என்பது உலகம் முழுக்க இப்போ வந்துட்டு பரவலாக்கப்பட்டு விட்டது. இப்போ வந்துட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் வந்து அதனால் வந்து நீங்கள் இது இங்கே தான் போகும் இந்த கண்டென்ட் அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் இவங்க வந்துட்டு ஒரு தமிழ் இந்த அந்த மொழி உருவான வேரில் வந்துட்டு இந்த விஷயத்தை பண்ணணுன்றதுக்காக வந்து பண்ணிருக்காங்கல்ல, இதுக்கு அவங்களுடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்திரைப்படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். காமெடியிலேயே கிங்கு, வில்லாதி வில்லன், எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை 100% வேற லெவலில் அசத்தக்கூடியவர். இதை நான் சொல்லும் போதே சாரே எஞ்சி வந்திருக்கணும். ஏ தட்ஸ் த ஸ்பிரிட், அதுதான் நம்ம தலைவன். ஸோ எஸ், லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் தம்பி ராமையா சார் ஆன் டு த ஸ்டேஜ். ஒரு பெரிய கைத்தறலோட அவரை வெல்கம் பண்ணிடலாம். பத்திரிகை தொலைக்காட்சி அணி இதில் சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். நான் லேட்டாக வரல, நான் 8:30 மணிக்கு தான் வரலாமா வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டேன். மரியாதைக்குரிய எஸ்வி சார்லாம் நாங்கள் பார்த்து தான் ஒரு கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரு வசனத்தை வந்து ஸ்பாட்டில் டெவலப் பண்ணுற சென்டர்லாம் சார்ட்டை இப்போ தான் கற்றுருக்குறோம். நேர்மைனா என்னன்றதை தேடப்பன் சார்ட்டை கற்றுருக்குறோம். உழைப்பு அப்படின்னா கண்ணன்ட்ட கற்றுருக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தர் பார்த்து கற்றுக்கிறது தான். நான் மேடைக்கு லேட்டாக வரவில்லை, திரும்ப சொல்கிறேன். கண்டென்ட் வந்து அழகாக தேனப்பன் சார் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதுவே போதும்னு நினைக்கிறேன். நான் ஆமாம். ஸோ இங்கே வந்த நிகழ்வு என்பது தமிழ் மொழி. இந்த மொழி என்பது எந்த இடத்துல வச்சு கொஞ்ச நாளுமே நம்ம அவர்களை வரவேற்கணும். அந்த வகையில் சார் சொன்னது போல் இந்த செலவை நாங்கள் மலேசியாவில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் 20 நடிகர்கள் கூட அங்கே போயிருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த மொழி பிறந்த இடத்தில் இது சந்தப்பட்ட கலையை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக மேக்கனா நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் மேக்கனா உள்ளிட்ட மீனாட்சி உள்ளிட்ட முப்பெரும் தேவியர்களுக்கு முதல் வணக்கம். லக்கி, ஸோ அவர் தான் லக்கியா, அவர் பேர் தான் டைட்டில். ஓகே, ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கார் தலைப்பில் என் பேர் வை அப்படின்னு. ஒரு 13நாவே பேய், 13 பார் 13னா பேய்கள் நடமாடுவது. ஆமாம், அந்த மக்கள் நீதி மையத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார் அன்பு சகோதரர் மகேந்திரன். அவர் அந்த மகேந்திரன் மாதிரியா இருக்கார்ல அவர், கரெக்டா? ஏதாவது சொல்லணுன்றதுக்கா யோசித்தேன். பழகாதவர்களை பற்றி எப்படி பேச முடியும்? பார்த்தேன் பாடல், ஒரு ஃபேண்டசி. ஒரு பெண் வந்து எழுதுகோலை எடுத்து வெள்ளை பேப்பரை நிரப்புவது என்பதே அது பெண் உரிமை. ஸோ அந்த பெண் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு கற்பனை என்பது நமது ஆன்மா என்பது நமது ஆன்மாவோடு பேசுவது. நமது ஆன்மாவோடு பேசுகிறது, சிந்தனையாக வடிவப்படுகிறது, சிந்தனை கருத்தாகிறது. கருத்து தான் உதடு வழியாக பேசுகிற பொழுது பேச்சு, எழுத்து வடிவத்தில் பேசுகிற பொழுது எழுத்து, அந்த கலை வடிவத்தில் பயணுகிற பொழுது படைப்பு. ஒரு பெண் ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறார்கள். நேற்று
டிசைன் பார்க்குறவங்களே மியூசிக் நீங்கள் தானப்பா இல்லை பெரிய விஷயம். முதல்ல எழுதுறேன்னு சொல்கிறதே தைரியம் வேணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பெண்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருங்க. உழைப்பு முழுக்க கொட்டி கிடக்கு. நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி எடுத்தீர்களோ அதை உயரத்தை தொடுவீர்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஸோ சிம்புவில் அதாவது நம்ம எஸ்டிஆரில் இருந்து தொடங்கி கமல் சார்லேருந்து தொடங்கி அவங்க எல்லாருக்குமே தயாரிப்பு பண்ணியிருக்காரு. பட் அவங்களே இப்போ வந்து வேறு ஒரு தக் லைஃப்பில் இருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ப்ரெசன்ஸ்னால எங்களோட டீம் வந்து இன்னும் பயங்கரமாக வந்து மேலே மேலே வளரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ சில பேர் வந்து பேசினா வீண் பேச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவர் பேசுனா தேன் பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் தேனப்பன் சார் ஆன் டு த ஸ்டேஜ். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என்னோட மாலை வணக்கம். இவங்க மலேசியாவிலேருந்து பல கனவுகளோட சென்னைக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக உங்கள் கனவெல்லாம் நினைவாகணும் என்று நான் எல்லாம் இல்லை இறைவனை வேண்டிக்கிறேன். அவங்களோட முயற்சி தெரியுது, இப்போ படம் பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நிச்சயமாக இது மாதிரி தான் ஒரு படம் மலேசியாவிலேருந்து பூச்சாண்டின்னு ஒரு படம் வந்தாங்க. இப்போ பார்த்தா அது பெரிய லெவலில் ஓடி பெரிய ஹிட்டாகி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதனால் இவங்களும் அது மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இவங்களோட முயற்சி திருவினையாகணும் என்று சொல்கிறேன். அப்புறம் மேகனா பற்றி சொல்லணுன்னா, குரங்கு பொம்மை படத்தில் வந்து ஒரு கேரக்டரில் நடிக்க வந்தாங்க. அப்போலேருந்து எனக்கு மேகனா பழக்கம். அந்த நட்பு ரீதியாக கூப்பிட்டாங்க, அதுக்காக வந்தேன். அதனால் இப்போ யார் வரான்னு கேட்டேன். இப்போ யார் வரான்னு தெரிலன்னாங்க. அப்போவும் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. அவங்களோட புது படம்னால என்னால் முடிஞ்சு நான் தம்பிராம சார், கண்ணன், எஸ்வி சேகர் சார்லாம் வந்திருக்காங்க. இது மாதிரி வர்றவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நாங்கள்லாம் இருக்கோம். டெஃபினட்டாக சினிமாவுக்கு வாங்க, உண்மையாக உழைங்க. நிச்சயமாக உங்களுக்கான ஒரு இடம் காத்திருக்கு. ஆனால் இந்த உண்மை வந்து நேர்மை இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக வரல அந்த சினிமாவில். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து ஒரு கங்கேமன் சார் சொல்லியிருந்தார், ஒரு ஜீப்ராஜ் மேலே என்ன கோவம் தெரில, 7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் வந்து எங்கள் சாங்கம் யூஸ் பண்ணார் அப்படின்னு. அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி. ஜீப்ராஜ் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க. அவர் 7 கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வயிற்றுச்சலாக காண்டான்னு தெரில. எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜீப்ராஜ்கிட்ட போய் கேட்டிருக்கேன். எத்தனையோ படம், இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது, நைட்டு ஒரு 60 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் சம்பளத்தான் படம் நிற்குதானே, நான் விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜீப்ராஜ் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார். சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட தப்பு கிடையாது. அந்த படத்தில் குட் பேட் அக்டியில் அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம். ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலையை தெரியலன்னு சொல்ல முடியுமா? கரெக்டு. அதனால் அது வந்து ஒரு காலம் டிவி பிரைஸை தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ட்ரோ கொடுப்பேன், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்.